ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ ஒரு மார்னிங் ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல் எல்லாம் மறுபடியும் ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்னுடைய ரொட்டீன் எல்லாம் நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ காலையில் இன்றைக்கி டிஃபனுக்கு என்ன பண்ணுறேன், காலையில் என்ன மாதிரியான வேலையெல்லாம் செய்கிறேன், லஞ்சுக்கு எப்படி பேக் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த vlogலாம் ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் வந்து பார்த்திங்கன்னா 5 o'clockலேருந்து இந்த vlog நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 week போல் நான் வந்து வாக்கிங் போயிட்டுருந்தேன். உடனே வந்து ஸ்கூல் லீவ் விட்டதால் மறுபடியும் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ காலையில் 5 மணிக்கு எழுந்து நான் வாக்கிங் போயிட்டுருக்கேன். வாக்கிங் போகிறேன் அப்படின்னா வெளியில் எங்கேயும் போகிறதில்ல, மொட்டை மாடியிலே தான் வந்து நடந்துகிட்ருப்பேன். 8 போடுற மாதிரி 2 கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் 8 மாதிரி நடந்துகிட்ருக்கேன். ஸோ அந்த 8 போட்டு நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால் நான் காலையிலே வந்து நடந்துகிட்ருக்கேன். இந்த மாதிரி வாக்கிங் போயிட்டு கொஞ்ச நேரம் யோகா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அன்றைக்கி டேவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. தூக்கம் வர மாட்டேங்குது, நல்லாவே இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால் நான் எழுந்து இன்றைக்கி காலையில் நடந்துகிட்ருக்கேன். இனிமேல் ரெகுலராக இதை நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு வந்து அது பாசிபிள் அப்படின்னு தெரியல, சரி பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா 5 o'clockலேருந்து 5:30 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டைமு. ஸோ அந்த 1/2 hour வந்து பார்த்திங்கன்னா அந்த வாக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு அதுக்கப்புறமா தான் கீழே போவேன். 5:30க்கு போய் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கரெக்டாக இருக்கும். சரி வாங்க அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே டைம் எடுத்துக்கிட்டேன். வரும்போதே வந்து 5:10 ஆகிடுச்சு நான் எழுந்து வரதுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே டைம் எடுத்துக்கிட்டேன். 5:45 கிட்ட தான் வந்து கீழே வந்தேன். காலையிலே வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் நல்லா விடிஞ்சிருது. இங்கே பார்த்தா அப்படின்னா மதியம் அவங்க அப்பாவும் தூங்கிட்டு இருக்காங்க. அதனால் கேமரா அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளே போயாச்சு. நெக்ஸ்ட் வேலையை வந்து பார்த்திங்கன்னா வாசல் தெளித்து கோலம் போடுறது. வாசல் தெளித்து கோலம் எல்லாம் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சமையலெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ தான் நான் கிச்சனுக்குள்ளேயே போகிறேன். இன்றைக்கி வந்து என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு மெனு பிளான் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சுருக்கேன். நைட்டு டீ போட்டது அப்படியே இருக்குது. இது ஒன்று மட்டும் நான் வாஷ் பண்ணாமல் படுத்துட்டேன். இட்லிக்கு மாவெல்லாம் அரைச்சதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அடுப்பு எல்லாமே நைட்டே நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ராகி மாவு, ராகி தோசை பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இது மாதிரி புளிக்க வச்சு பண்ணும்போது தோசை சூப்பராக வரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்குக்கான பிளானு நான் எழுதி ஒட்டியிருக்கேன். ஸோ ரிப்பீட் ஆகுது. அப்புறம் வந்து சம்டைம் வந்து மறுபடியும் ரைஸே செய்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இப்போ நான் வந்து எழுதி ஒட்டி வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது எனக்கு. இப்போ ஃபஸ்ட்டு வேலையை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் தான் வைக்க போகிறேன். ரைஸ் வச்சுட்டேன் அப்படின்னா ரைஸ் ஆறுனதுக்கப்புறமா இன்றைக்கி நான் கருவேப்பிலை சாதம் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ ஃபஸ்ட்டே ரைஸ் செஞ்சுட்டேன் அப்படின்னா அது கொஞ்சம் நாளாக ஆறுனதுக்கப்புறம் கிண்டுறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா வந்து சீக்கிரமாக குழஞ்சி போயிடும். ஃபஸ்ட்டு ரைஸ் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ரைஸ் எடுத்துக்கிறேன். தேவையான அளவுக்கு ரைஸ் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே தண்ணி சேர்த்து வச்சிட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒலை வச்சு அதுக்கப்புறமா அரிசியெல்லாம் போடலை, அப்படியே தண்ணி டேரெக்டாக சேர்த்து நான் வச்சிடுறேன். இப்போ ரைஸ் வச்சு விட்டுட்டேன். இருக்க வேலையெல்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க பாத்திரம் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல வச்சிடலாம். வச்சுட்டா அப்படின்னா தான் எனக்கு கவுண்டர் டாப் வந்து காலியாகும். ரொம்ப பெரிய கவுண்டர் டாப் இல்லை, சின்னதாக தான் இருக்குது எனக்கும். ஸோ அதனால் நான் இருக்கிறதெல்லாம் கரெக்டாக அப்பப்போ வந்து வேலையை முடிச்சுக்கிட்டேன் அப்படின்னா தான் எனக்கு வந்து ஃப்ரீயாக இடம் கிடைக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் இங்கே இருக்க பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்து வச்சிட போகிறேன். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இருக்க வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பால் வைக்கணும். பால் அடுப்பில் வச்சுட்டேன் அப்படின்னா அடுத்த வேலை அதுதான். ஏன்னா மதியம் எழுந்த உடனே வந்து பால் கேட்பா. ஸோ அதனால் பால் வச்சு விட்டுறலாம். பால் வச்சு அதுக்கப்புறம் எடுத்து அதை ஆற வைக்கணும் இல்லையா? ஸோ டைம் ஆகும். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டே வச்சுருவேன். இப்போது நான் இது எல்லாத்தையும் வந்து ஒவ்வொன்றா எடுத்து அந்தந்த இடத்துல வந்து அடிக்கிட போகிறேன். பாத்திரம் வைக்கிற மாதிரி இங்கே பெருசாக எனக்கு ஷெல்ஃப் இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இந்த ஸ்டாண்டில் தான் வந்து வச்சுக்கிறேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. எல்லா பாத்திரமும் இது ஒரே ஸ்டாண்டில் வச்சிடலாம். பிளேட்டுக்கு தனியாக, கரண்டிக்கு தனியாக அந்த மாதிரி வச்சுட்டு இல்லாமல் இது ஒரே இடத்துல எல்லாமே ஈஸியாக எனக்கு முடிஞ்சிடுது. ரொம்ப நல்லாயிருக்கு. அப்பப்போ வந்து கழட்டிட்டு வெளியில் எடுத்துகிட்டு போய் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரேராக தான் பண்ணுவேன். அப்பப்போ வந்து சும்மா அப்படியே தொடச்சி விட்டுருவேன். அதுவே வந்து க்ளீனாக நல்லாயிருக்கும். இப்போ இங்கே இருக்க பாத்திரம் எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பால் எடுத்துகிட்டு வந்து அடுப்பில் போடணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை காலியாகிடுச்சு. நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அதை வந்து கொட்டி வச்சுக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்க மளிகை ஜாமெல்லாம் வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு உள்ளே தனியாக வச்சுருக்கேன். அதுலேருந்து தேவையானது மட்டும் எடுத்துகிட்டு வந்து அப்பப்போ கொட்டிப்பேன். இப்போ எனக்கு பொட்டுக்கடலை காலியானதில் நைட்டு நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். ஸோ இப்போ அதை வந்து ரீஃபில் பண்ணிக்கிறேன். உள்ளே எல்லாம் அந்தளவுக்கு வந்து டஸ்ட் இல்லை. ஸோ அதனால் வாஷ் பண்ணலை. அப்பப்போ வந்து ரீஃபில் பண்ணும்போதே ஒவ்வொன்றா வாஷ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் ஒரே நாளில் வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. மேலே கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கா அதை மட்டும் வந்து நான் தொடச்சி விட்டுறேன். தொடச்சிட்டு எடுத்து வச்சிடறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பால் எடுத்துகிட்டு வர போகிறேன். பால் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலே வந்து பசு மாடு இருக்குது. ஸோ எங்கள் வீட்டில் இருக்க மாடு பால் தான் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். நைட்டு கொடுக்குறது காலைக்கு யூஸ் பண்ணிப்பேன். காலையில் கொடுக்குறது வந்து அன்றைக்கி சாயந்தரத்துக்கு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அந்த மாதிரி தான். பால் அடுப்பில் போட்டதுக்கப்புறமா ஒரு சைடு வந்து நான் வந்து வார்ம் வாட்டர் குடிச்சிட்ருக்கேன். காலையிலே வார்ம் வாட்டர் குடிச்சிடுவேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
இப்போ நான் வார்ம் வாட்டர்லாம் குடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து டீ எடுத்துகிட்டு போகிறேன். இது வந்து மதிய அப்பாவுக்காக. மதிய அப்பாக்கிட்ட கொண்டு போய் டீ கொடுத்துட்டு மதியக்கு வந்து பால் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். பால் வந்து தண்ணியில் வச்சிருக்க ஆடுறதுக்காக. அப்படியே நான் டிவி பார்த்துட்டே இருந்தேன் கொஞ்ச நேரம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சாதம் எப்படி செய்கிறது அப்படின்றத காமிக்கிறேன். நல்லா வந்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை தான் எடுத்திருக்கேன். லஞ்சுக்கு மட்டும்தான், அவங்களுக்கு மட்டும் பேக் பண்ணுறதுக்காக தான். எங்களுக்குமே கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிலை எடுத்துகிட்டு வெறும் வானலியில் போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அதை வேறொரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்து சேர்த்துருக்கேன். கருப்பு உளுந்து கலந்த மாதிரி தான் இருக்குது, அதுதான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா வந்து தோல் இல்லாத உளுந்து கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா 2 வரமிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். நான் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாளைக்கு இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கி பிளானில் இது தான் எழுதியிருந்தேன். ஸோ அதனால் வந்து அதை செஞ்சிட்றேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வந்து வறுத்ததுக்கப்புறமா மிக்சியில் சேர்த்து பொடி பண்ணிக்க வேண்டியது தான். ஃபஸ்ட் டைம் எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை இப்போ வந்து வறுத்தோம் இல்லையா, கடலை, அதெல்லாம் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அதே வானொலி அடுப்பில் வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் உளுந்து, அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, கடுகு, 2 வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரி விட்டுடலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை பொடி இதில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பொடி சேர்க்கும் போதே நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுவேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பொடி சேர்ப்பேன், அப்படி இல்லைன்னா கரிஞ்சு போய்டும். இப்போ தேவையான அளவுக்கு ரைஸ் சேர்த்து நல்லா வந்து நம்ம கிண்டிக்கலாம். உப்பு நான் போட்டிருந்ததே வந்து போதுமானதாக இருந்தது. நான் வந்து கேமராவில் லைட் ஆன் பண்ணியிருக்கிறதால பார்க்குறதுக்கு கொஞ்சம் லைட் கலராக தெரியுது. நல்லாவே டார்க்காக சூப்பராக இருந்தது. இப்போ சூப்பரான கருவேப்பிலை சாதம் ரெடி ஆகிடுச்சு. நான் லைட் வெல்ஸில் காமிச்சாலும் உங்களுக்கு கலர் கம்மியாக தெரியுது. நல்லா டார்க்காக சூப்பராகவே இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ராகி தோசை பண்ணுறேன். இந்த ராகி தோசை வந்து நம்ம நார்மலாக பண்ணுற தோசை மாதிரியே நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக பண்ண முடியும். இந்த ராகி தோசை ரெசிபி வந்து நம்மளுடைய பழைய வீடியோவில் இருக்குது. இருந்தாலும் வந்து இதில் நான் ரெசிபி சொல்லிடுறேன். அது ரொம்ப பழைய வீடியோ. 1 கப் அளவு ராகி மாவு எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு 1/4 கப் அளவு நான் உளுந்து எடுத்துப்பேன். ராகி மாவு வந்து தனியாக வந்து தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வந்து கரைச்சி வச்சுருவேன் தோசை மாவு பதத்தில். தனியாக வந்து உளுந்து ஊற வச்சு அதை வந்து மிக்சியில் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு இது கூட சேர்த்து ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக வந்து நான் புளிக்க வச்சுருவேன். இப்போ காலையில் சுட்டோம் அப்படின்னா நல்லா நம்ம நார்மல் தோசை மாதிரியே நம்மளால் சுட்டுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து லஞ்ச் பேக் பண்ண போகிறேன். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கருவேப்பிலை சாதம், கொஞ்சமாக மாங்காய் ஊறுகாய் வைக்கிறேன், கொஞ்சம் ரசம் சாதம் வச்சுருக்கேன். இப்போது இது வந்து ஒவ்வொரு பாக்ஸில் வந்து நான் போட்டு வச்சிடுறேன். இந்த மாங்காய் தொக்கு வந்து நான் வீடியோ எடுக்கல. நான் தோசை ஊற்றும் போது சைட் பை சைட் அது செஞ்சுட்டேன். இப்போ தான் ரீசெண்டாக வந்து ஷார்ட் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா ரைஸ் கூடயும் வந்து சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்து கூட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சைட் டிஷ்னே சொல்லலாம். இன்றைக்கி அதுதான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். இப்போ இது வந்து பேக் பண்ணி கொடுத்துடலாம். காலையில் வந்து இப்படி தான் வந்து இருக்கும். மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி தான் போகும் காலை டைம் எனக்கு. அவ்வளோதான். இதெல்லாம் பேக் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா என்னுடைய மார்னிங் ரொட்டீன் வந்து முடிஞ்சது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இனிமேல் தான் நான் மறுபடியும் சமைக்கிற வேலையே இருக்குது எனக்கு. நான் வந்து காலையில் சாம்பார் சாதம் வந்து லஞ்சு கொடுத்து விட செய்கிறேன் அப்படின்னா ஒரே வேலையாக முடிஞ்சிடும். இப்போ நான் வந்து வெரைட்டி ரைஸ் கொடுத்ததால எங்கள் மாமியாருக்கும் மாமனாருக்கு எல்லாருக்கும் மறுபடியும் சமைக்கிற வேலை இருக்குது. இப்போ தான் நான் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்னொரு vlogல வந்து அதெல்லாம் நான் டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.